செட்டிநாட்டு பழக்கம் பண்ணக்கூடிய சிகப்பரிசி புட்டு. இது என்னன்னா, சிகப்பரிசி ஒரு 2 கப் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதை நல்லா ஊற வச்சுடணும். ஊற வச்சுட்டு ஒரு 2-3 மணி நேரம் ஊற வச்சுட்டு வீட்டுக்குள்ளே நிழல் உணர்த்தலாம் உணர்த்தி, அதுக்கப்புறமா அதை கொஞ்சம் ஈரம் இருக்கும் போதே மிக்சிலையோ மிஷின்லையோ அரைச்சிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறமா அதை லேசா இளம் வறுப்பா வறுத்து எடுத்துடணும். வறுத்து எடுத்து ஆற வச்சு அதை அப்படியே வச்சுக்கணும், சலிக்க கூடாது. அதுக்கப்புறமா அதுல வந்து கொஞ்சமா உப்பு கலந்த தண்ணியை லேசா அந்த மாவுல தெளிச்சுடணும். தெளிச்சுட்டு அந்த தெளிச்ச மாவு வந்து நீங்க எடுத்து பிடிச்சீங்கன்னா பிடிக்க வர அளவுக்கு இருக்கணும். அந்த பதத்துல இட்லி பானையில தண்ணியை கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா ஒரு தட்டுல வந்து இதை கொட்டி வேக விட்டுடணும். நல்லா ஒரு எடுத்து உருட்டி பார்க்கணும். அந்த மாவு வெந்துருச்சான்னு பக்கத்துல எடுத்து உருட்டினீங்கன்னா உருட்ட வரும். அதுக்கப்புறம் எடுத்து அதை வந்து சூடாவே 2 பகுதியா பிரிச்சுக்கங்க. ஒரு பகுதியில கொஞ்சமா வெல்லத்தை கரையை விட்டு அந்த 3/4 கப்பு வெள்ளத்துல ஒரு 1/4 கப்பு தண்ணியை விட்டு கரையை விட்டுடுங்க. ஊற்றிட்டு நல்லா கரையை விட்டுட்டு வடிகட்டிட்டு அது திரும்ப கொதிக்க விட்டுட்டு வறுத்த முந்திரி, கொஞ்சம் தேங்காய், ஏலக்காய், நெய் எல்லாத்தையும் போட்டு ஒரு கொதிக்கும் போது இந்த வேக வச்ச மாவை அதில் கொட்டிடணும். பாதி மாவை கொட்டிட்டு நல்லா அடுப்புலேயே வச்சு சிம்ல நல்லா கிளறினீங்கன்னா பல முதுந்துன்னு வந்துடும். புட்டு ரெடி. இனிப்பு புட்டு. கார புட்டுக்கு கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பச்சை மிளகாயும் வெங்காயமும் நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை இந்த மாவுலேயே கொட்டிட்டு அதுல வந்து தேங்காய் பூவும் போட்டு நல்லா கலந்து எடுத்தீங்க அப்படின்னா கார புட்டு ரெடி. நம்ம மாவை வந்து தண்ணி தெளிச்சு பிசைஞ்சதுக்கு அப்புறமா பெரிய கண்ணுள்ள ஜல்லடையில ஜலிச்சுக்கிட்டா நமக்கு வந்து கட்டி தட்டாம இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க.